இரண்டாவது தலைப்பாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய பரிசுத்த குடும்பத்தாரை நேசிக்கின்ற விடயத்தில் நம்முடைய குழந்தைகளையும் வழிநடாத்த வேண்டும், நாமும் நேசிக்க வேண்டும் என்ற தலைப்பின் கீழ் இடம்பெறும் அல்ஹம்துலில்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ் ஹம்தன் லிமன் ஹலக்கல் இன்சான் வ அல்லமஹுல் பயான் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வ அலா ஆலிஹி ஹிஸ்பில்லாஹ் வ அஸ்ஹாபிஹி ஜுந்தில்லாஹ் வ பஅத். وقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قل لا أسألكم عليه أجرا إلا المودة في القربى صدق الله المولاه العلي العليم. وقال نبينا صلى الله عليه وسلم أحبوني بحب الله وأحب أهل بيتي لحبي أو كما قال عليه الصلاة والسلام. அன்பார்ந்த இஸ்லாமிய நெஞ்சங்களே, கடந்த காலங்களில் நாம் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய நேசத்தை பற்றி பேசியிருந்தோம். தங்களுடைய பிள்ளைகளுக்கு சிறார்களுக்கு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் 3 விடயத்தின் பால் அவர்களை வழிநடாத்துங்கள் என்று சொல்லி இருக்குகின்றார்கள். அதன் அடிப்படையில் முதலாவது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை நேசிக்கின்ற விடயத்தில் அவர்களை வழிநடாத்துங்கள் என்ற விடயத்தை பற்றி கடந்த காலங்களில் பேசியிருந்தோம். இன்று இரண்டாவது தலைப்பாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய பரிசுத்த குடும்பத்தாரை நேசிக்கின்ற விடயத்தில் நம்முடைய குழந்தைகளையும் வழிநடாத்த வேண்டும், நாமும் நேசிக்க வேண்டும் என்ற தலைப்பின் கீழ் இடம்பெறும் அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியம் மிகுந்த இஸ்லாமிய நெஞ்சங்களே, இதயவேந்தர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய வம்சத்தை நேசிக்க வேண்டும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ஆசைப்படுகின்றான். அதே போன்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களும் நம்முடைய சமுதாயத்துக்கு கட்டளை பிறப்பித்திருக்கின்றார்கள், தங்களுடைய குடும்பத்தை நேசிக்க வேண்டும் என்பதாக. கண்மணியான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை அதிகமாக நேசிக்கக்கூடிய அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலாவும் விரும்பியது ஒரே ஒரு விடயம்தான், இந்த உலகத்தில் வாழ்கின்ற உம்மத்தே முஹம்மதியாவில் இருக்குகின்ற அனைத்து உம்மத்தினர்களும் தங்களுடைய இதயங்களில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய நேசத்தையும் அன்னவர்களுடைய பரிசுத்த குடும்பத்தாருடைய நேசத்தையும் ஒவ்வொரு மூமின்களும் முஸ்லிம்களும் சுமக்க வேண்டும் என்று அல்லாஹ்வும் அவனுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களும் விரும்புகின்றார்கள். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா குர்ஆனிலே குறிப்பிட்டு காட்டுவான், குல் நாயகமே யா ரசூலல்லாஹ், உங்களுடைய உம்மத்திடத்தில் நீங்கள் சொல்லுங்கள், லா அஸ்அலுக்கும் அலைஹி அஜ்ரன் இல்லல் மவத்தத ஃபில் குர்பா, நான் ஆற்றிய பணிக்காக வேண்டி, நான் உங்களுக்கு ஆற்றிய சேவைகளுக்காக வேண்டி நான் உங்களிடத்தில் எந்தவித கூலியையும் எதிர்பார்க்கவில்லை. என்னுடைய குடும்பத்தை மாத்திரம் நீங்கள் நேசியுங்கள், என்னுடைய பரிசுத்த பிச்சலங்களை நீங்கள் நேசியுங்கள் என்பதாக மாத்திரம் நம்முடைய சமுதாயத்திடத்தில் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கேட்கின்றார்கள். இது அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா விரும்பி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களிடத்தில் சொல்லி காட்டுகின்றான். அன்பார்ந்தவர்களே, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இந்த உலகத்தில் நமக்கு செய்த சேவைகளுக்காக வேண்டி, நமக்கு செய்த நற்பணிகளுக்காக வேண்டி இந்த உலகத்தில் எந்தவித கூலியையும் அவர்கள் எதிர்பார்க்கவில்லை. நம்முடைய சொத்து சுகங்களாக இருக்கட்டும், நம்முடைய எந்த விடயத்தையும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கூலியாக கேட்கவில்லை. அதற்கு மாற்றமாக தன்னுடைய உம்மத்தை நேசிக்க வேண்டும், தன்னுடைய பிச்சலங்களை நேசிக்க வேண்டும் என்பதை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் குறிப்பிட்டு காட்டுகின்றார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா கட்டளை பிறப்பிக்கின்றான். அன்பார்ந்தவர்களே,
இந்த குர்ஆன் ஆயத்துக்கு முஃபஸ்ஸிரீன்கள் தப்சீர் விளக்கங்களை சொல்லி காட்டுவார்கள். இந்த உலகத்தில் வாழ்கின்ற முஸ்லிமாக இருக்கட்டும், மோமின்களாக இருக்கட்டும், அனைவரும் மீதும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய பரிசுத்த குடும்பத்தாரை நேசிப்பது வாஜிப், கட்டாய கடமை என்பதாக சொல்லி காட்டுவார்கள். அன்பார்ந்தவர்களே, அவ்வாறு முஃபஸ்ஸிரீன்கள் நேசித்ததன் காரணத்தினால் தான் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு தஆலா அவர்களுக்கு மிகவும் குர்ஆனுடைய விளக்கத்தை மிகவும் நன்றாக கொடுத்திருக்கின்றான். அன்பார்ந்தவர்களே, கண்மணியான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களும் சொல்லி காட்டுவார்கள். திருமதியில் ஒரு ஹதீஸ் ஒன்று இடம்பெறுகின்றது, வ அஹிப்பூனி பிஹுப்பில்லாஹ், என்னை நீங்கள் நேசிக்க வேண்டுமா, அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு தஆலாவை நீங்கள் நேசிக்க வேண்டுமா, என்னை நேசியுங்கள். அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு தஆலாவுடைய நேசத்தை நீங்கள் பெற வேண்டுமா, என்னை நேசியுங்கள். வ அஹிப்பு அஹ்ல பைத்தி லிஹுப்பி, என்னை நீங்கள் நேசிக்க வேண்டுமா, என்னுடைய அன்பை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டுமா, என்னுடைய குடும்பத்தை நேசியுங்கள் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். அன்பார்ந்தவர்களே, நாயக திருமேனி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லி காட்டுவார்கள், என்னுடைய குடும்பத்தை நேசிப்பவர்கள் யார் என்று தெரியுமா, கமஸலி ஸஃபீனத்தி நூஹ், நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களுடைய கப்பலை போன்றது என்னுடைய குடும்பம். என்னுடைய குடும்பத்தை நேசிக்கின்றவர்கள் நஜா, வெற்றி பெற்றார்கள். அதாவது நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களுடைய கப்பலில் ஏறினவர்கள் நஜா, வெற்றி பெற்றார்கள். அதில் ஏறாமல் மறுத்தவர்கள் அஹ்லக்க, அவர்கள் அழிக்கப்பட்டார்கள். அன்பார்ந்தவர்களே, அதைத்தான் உதாரணம் காட்டி எம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள், கமஸலி ஸஃபீனத்தி நூஹ், என்னுடைய குடும்பம் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களுடைய கப்பலை போன்றது. யாரெல்லாம் என்னுடைய குடும்பத்தை பற்றி பிடித்து அவர்களை நேசிக்கின்றார்களோ அவர்கள் வெற்றி அடைந்து கொள்வார்கள். நான் அவர்களுக்கு வெற்றியை கொடுப்பேன் என்று அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு தஆலா குறிப்பிட்டு காட்டுகின்றான். யாரெல்லாம் அவர்களை விமர்சித்து கொண்டு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய பரிசுத்த சய்யிது சாதாத்துமார்களை கஷ்டப்படுத்திக் கொண்டிருக்கின்றார்களோ அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு தஆலா அவர்களை அழித்து விடுவான். கியாமத்தினாலில் அவர்களுக்கு ஈடேற்றம் இல்லாமல் போய்விடும். அன்பார்ந்தவர்களே, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய பரிசுத்த குடும்பத்தாரை பார்த்து அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு தஆலா குர்ஆனிலே குறிப்பிட்டு காட்டுவான், இன்னமா யுரீதுல்லாஹு லியுத்ஹிப அன்குமுர் ரிஜ்ஸ அஹ்லல் பைத். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய பரிசுத்த குடும்பத்தாரே, உங்களை விட்டும் ரிஜ்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த அசுத்தத்தை போக்குவதை அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு தஆலா விரும்புகின்றான். வயுத்தஹிரக்கும் தத்ஹீரா, இன்னும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய பரிசுத்த குடும்பத்தாரை பரிசுத்தமாக்குவதையும் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு தஆலா விரும்புகின்றான். அன்பார்ந்தவர்களே, கண்மணியான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய குடும்பத்தை பார்த்து எதற்காக வேண்டி அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு தஆலா குர்ஆனில் இவ்வாறு குறிப்பிட்டு காட்ட வேண்டும், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய வம்சம் பரிசுத்தம் என்பதினால் தான் அவர்களை பரிசுத்தமாகவே ஆக்குவேன், அவர்கள் பரிசுத்தமானவர்கள் என்பதாக அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு தஆலா குறிப்பிட்டு காட்டுகின்றான். அன்பார்ந்தவர்களே, ஆனால் நாம் இன்று நம்முடைய இந்த காலங்களில் எவ்வாறு மனிதர்களை எதிர்கொள்கின்றோம் என்று சொன்னால், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை நேசிக்கின்ற என்ற பேரில் இன்று அஹ்லுல் பைத்துக்களை எதிர்க்குகின்றார்கள். அஹ்லுல் பைத்துக்கள் அவ்வாறான விடயங்களை செய்கின்றார்கள், அவர்கள் இஸ்லாத்துக்கு புறம்பான விடயங்களை செய்கின்றார்கள், அவர்கள் இவ்வாறான செயல்களில் ஈடுபடுகின்றார்கள் என்பதாக குறிப்பிட்டு காட்டுகின்றார்கள். அன்பார்ந்தவர்களே, ஆனால் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு தஆலா என்ன கூறுகின்றான், ரிஜ்ஸ் என்று சொல்லக்கூடிய அசுத்தம் எந்தவித அசுத்தமாக இருக்கட்டும், இஸ்லாத்துக்கு புறம்பாக நடக்கக்கூடிய செயல்களாக இருக்கட்டும், எந்த விதமான
அசுத்தமாக இருக்கட்டும், செயல்களாக இருக்கட்டும், அந்த அனைத்து விடயங்களையும் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு தஆலா அஹ்லுல் பைத்துக்களை விட்டும் போக்குவதை அவன் விரும்புகின்றான். அன்பார்ந்தவர்களே, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய பரிசுத்த குடும்பம் என்பது பரிசுத்தம்தான். அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு தஆலா குர்ஆனில் கட்டளை பிறப்பிக்கின்றான். நாம் எவ்வாறுதான் அவர்கள் பரிசுத்தம் இல்லை என்று சொன்னாலும் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு தஆலா அதை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை. அன்பார்ந்தவர்களே, படைத்தவன் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு தஆலா நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய பரிசுத்த குடும்பத்தாரை பார்த்து சொல்லுகின்றான். அன்பார்ந்தவர்களே, நீங்கள் அசுத்தம் பெற்றவர்கள் கிடையாது, நீங்கள் பரிசுத்தமானவர்கள் என்பதாக. நாம் பரிசுத்தமானவர்களுடன் இருக்கும் பொழுது நம்மையும் அந்த பரிசுத்தம் சூழ்ந்து கொள்ளும். அன்பார்ந்தவர்களே, கண்மணியான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மதீனாவிலிருந்து மக்காவுக்கு சென்று கொண்டிருக்கின்றார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் தன்னுடைய தோழர்களுடன் சென்று கொண்டிருக்கின்ற பொழுது ஹம் என்று சொல்லக்கூடிய இடத்தில் தொழுகையை நடாத்திவிட்டு மிம்பர் படியிலிருந்து எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லுகின்றார்கள், வசியத்து சொல்கின்றார்கள். நான் அல்லாஹ்வுடைய இறை அழைப்பை எதிர்கொண்டவனாக இருந்து கொண்டிருக்கின்றேன் என்றெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுது மிகவும் ஒரு வசியத்தையும் மிகவும் ஒரு உபதேசத்தை எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்கின்றார்கள். இன்னி தாரிக்குன் பீக்கும் தக்கலைன், நான் உங்களுக்கு மத்தியில் இரண்டு விடயங்களை, முக்கியமான இரண்டு விடயங்களை விட்டு செல்கின்றேன். அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு தஆலாவுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இந்த விடயத்தில் முக்கியப்படுத்தி சொல்லுகின்றார்கள். கிதாப் அல்லாஹ், அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு தஆலாவுடைய வேதமாகிய அல் குர்ஆன், வ இத்ரத்தி அஹ்ல பைத்தி, இரண்டாவது என்னுடைய பரிசுத்த குடும்பத்தினர்கள், என்னுடைய பரிசுத்த அஹ்லு பைத்தினர்கள் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லிவிட்டு, மா இன் தமஸ்ஸக்தும் பிஹிமா லன் தலில்லு பாதி அபதா, என்னுடைய அந்த இரண்டு வசியத்துக்கள் கிதாப் அல்லாஹ் வ இத்ரத்தி அஹ்ல பைத்தி, கண்மணியான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு அருளப்பட்ட அல் குர்ஆனையும் இன்னும் என்னுடைய பரிசுத்த குடும்பத்தினர்களையும் யார் கட்டியாக உறுதியாக பிடித்து கொள்கின்றார்களோ அவர்கள் ஒருபோதும் எனக்கு பின்னால் வழி தவற மாட்டார்கள் என்பதாக என் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். அன்பார்ந்தவர்களே, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்ன இந்த விடயம் என்பது மிகவும் ஒரு முக்கியமான விடயமாகவும் இருந்து கொண்டிருக்கின்றது. அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு தஆலாவுடைய வேதமாகிய அல் குர்ஆனையும் இன்னும் என்னுடைய அஹ்லுல் பைத்துக்களையும் யாரெல்லாம் பற்றி பிடிக்குகின்றார்களோ, யாரெல்லாம் அதை உறுதியாக பிடித்து கொண்டு அவர்களின் பால் வழிநடாத்தப்படுகின்றார்களோ அவர்கள் ஒருபோதும் எனக்கு பின்னால் வழி தவற மாட்டார்கள் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். அன்பார்ந்தவர்களே, இந்த ஹதீஸ் என்பது மிகவும் பிரபலியம் வாய்ந்த கிதாபுகளில் இடம்பெறுகின்றது. முஸ்லிம் கிரந்தமாக இருக்கட்டும், தபரானியாக இருக்கட்டும், திருமதியாக இருக்கட்டும், பல்வேறுபட்ட கிரந்தங்களில் பரவி கிடக்குகின்றது. அன்பார்ந்தவர்களே, இந்த ஹதீஸ் மிகவும் திட்ட தெளிவான சஹீஹான ஹதீஸாகவும் இருந்து கொண்டிருக்கின்றது. அன்பார்ந்தவர்களே, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் எதற்காக வேண்டி தங்களுடைய சஹாபாக்களிடத்தில் சொல்ல வேண்டும்? நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய வம்சத்தை எவனொருவன் நேசிக்குகின்றானோ அவன் உண்மையில் வெற்றி பெறுவான், அவன் வழி தவற மாட்டான் என்பதற்காக வேண்டித்தான் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் குறிப்பிட்டு காட்டினார்கள். அன்பார்ந்தவர்களே, கண்மணியான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்ன ஹதீஸுகள் அஹ்லுல் பைத்துக்களை பற்றி மிகவும் தாராளமான ஹதீஸுகளை நாம் பார்க்க முடியும். அன்பார்ந்தவர்களே, கண்மணியான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை
எவ்வாறு சித்திகுல் அக்பர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் நேசித்தார்கள் என்று தெரியுமா? சித்திகுல் அக்பர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களையும் உயிருக்குயிராக நேசித்து தங்களுடைய குடும்பமாகிய அஹ்லுல் பைத்துக்களையும் நேசித்தார்கள். அன்பார்ந்தவர்களே, சித்திகுல் அக்பர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் சொல்லி காட்டுவார்கள், வல்லதி நஃப்ஸி பியதிஹி, என்னுடைய உயிர் எவன் கைவசம் இருக்குகின்றதோ அத்தகைய அல்லாஹ் மீது சத்தியமாக ஆணையாக லகராபத்து ரசூலில்லாஹி சொல்லி காட்டினார்கள். லகராபத்து ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஹப்பு இலைய அன் அஸில மின் கராபத்தி, என்னுடைய குடும்பத்தினுடன் என்னுடைய உறவினர்களுடன் சேர்ந்திருப்பதை விட, என்னுடைய குடும்பத்துடன் உறவை பேணுவதை விட எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய பரிசுத்த குடும்பத்தாருடன் உறவை பேணுவதையும் அவர்களுடன் சேர்ந்திருப்பதையும் எனக்கு மிகவும் விருப்பம் என்பதாக சித்திகுல் அக்பர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். அன்பார்ந்தவர்களே, கண்மணியான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு மிகவும் உற்ற தோழராக இருந்தவர்கள் சித்திகுல் அக்பர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள். இந்த உலகத்தில் ரசூல்மார்களுக்கு அடுத்து, நபிமார்களுக்கு அடுத்து மிகவும் உம்மத்தில் சிறந்தவர்கள் என்று சொன்னால் சித்திகுல் அக்பர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள். சித்திகுல் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் இவ்வாறு சொல்லி காட்டுகின்றார்கள். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகின்றான், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள், சித்திகுல் அக்பர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள், ஏனைய சஹாபிகள் சொல்லி காட்டுகின்றார்கள், அறிஞர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள், இமாமார்கள் சொல்லி காட்டுகின்றார்கள், அல்லாஹ்வின் இறைநேசர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். இதற்கு அப்பால் என்ன வேண்டும்? அன்பார்ந்தவர்களே, இன்றைய காலகட்டத்தில் இந்த சமுதாயத்தை குழப்பிக் கொண்டிருக்கின்றவர்கள் என்ற பேச்சை கேட்காமல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் எவ்வாறு கற்றுத்தந்தார்களோ அவ்வாறு நாம் வாழ்ந்து மரணிக்க வேண்டும். அன்பார்ந்தவர்களே, உமர் இப்னு அல்-கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்களும் உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்களும் ஒரு முறை வீதியில் சென்று கொண்டிருக்கின்றார்கள். ஒட்டகத்தில் வீதியில் சென்று கொண்டிருக்கும் பொழுது சையதுனா அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் சென்று கொண்டிருக்கின்றார்கள். அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்களை கண்ட இருவரும் அந்த ஒட்டகையில் இருந்து இறங்கி விடுகின்றார்கள். சையதுனா அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் அந்த வீதியை கடக்கும் வரைக்கும் அவர்கள் நின்று கொண்டே இருந்தார்கள். எதற்காக வேண்டி என்று தெரியுமா? நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய வம்சம் அஹ்லுல் பைத்துக்களை சேர்ந்தவர்கள் அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள். அதனால் அவர்களுக்கு கண்ணியம் கொடுத்தார்கள். அன்பார்ந்தவர்களே, நாம் இன்று அவ்வாறு செய்கின்றோமா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய பரிசுத்த குடும்பத்தாருக்கு முன் நாம் செய்யும் சேட்டைகளை எவ்வாறு சொல்லுவது? அன்பார்ந்தவர்களே, ஒரு செய்யது கீழே இருந்து கொண்டிருக்கின்றார்கள், ஒரு சாதாரணமான ஒரு மனிதன் கதிரைக்கு மேல் இருந்து காலை போட்டு கொண்டிருக்கின்றான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதை பொறுப்பான. அன்பார்ந்தவர்களே, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மன்னித்தாலும் கூட எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை நேசிக்கக்கூடிய அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒருபோதும் மன்னிக்க மாட்டான். சையதுனா சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் சொல்லி காட்டுவார்கள், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய வம்சத்தை யார் ஒருவன் நேசிக்குகின்றானோ, அவர்களுடைய வம்சத்துக்கு யார் ஒருவன் கண்ணியம் கொடுக்குகின்றானோ அவனுக்கு நான் சொர்க்கத்தை பெற்றுக் கொடுப்பேன் என்பதாக சொல்லி காட்டுகின்றார்கள். அன்பார்ந்தவர்களே, ஒருமுறை அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்களும் சையதுனா சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்களும் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய அறைக்கு முன்னால் இருந்து பல்வேறுபட்ட உரையாடல்களில் உரையாடிக் கொண்டிருக்கும் பொழுது அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் சையதுனா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்களுடைய சிறப்பை பற்றி பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் உங்களை பற்றி இவ்வாறு சொன்னார்கள் என்பதாக சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள்
சையதுனா அலி இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்களை பார்த்து சொல்கின்றார்கள், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இவ்வாறான சிறப்புகளை பற்றி சொல்லியிருக்கின்றார்கள் என்பதாக. அந்த பொழுது சையதுனா அலி இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் சொல்லி காட்டுவார்கள், நாயகமே அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்களே, உங்களிடத்தில் சுவர்க்க சாவி உங்களிடத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தருவான் என்பதாக. மாஷா அல்லாஹ். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை உயிருக்குயிராக நேசித்ததற்காக வேண்டி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சுவர்க்க சாவியை கொடுக்குகின்றான். சுவர்க்க சாவி தன்னுடைய கையில் இருக்கும் பொழுது அவர்கள் என்ன செய்வார்கள்? தன்னுடைய நேசரான பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை நேசித்து அன்னவர்களுடைய பரிசுத்த குடும்பத்தாரை யாரெல்லாம் நேசிக்கின்றார்களோ அவர்களுக்கு சுவர்க்கத்தை சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் பெற்றுக் கொடுப்பார்கள் என்பதாக சொல்லி இருக்குகின்றார்கள். அன்பார்ந்தவர்களே, அவ்வாறு நாம் நேசிக்க வேண்டும். புகாரியில் ஒரு ஹதீஸ் ஒன்று இடம்பெறுகின்றது. சையதுனா சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் சொல்லி காட்டுவார்கள், உங்களிடத்தில் பரிசுத்த குடும்பத்தினர்கள் இருந்து கொண்டிருக்கின்றார்கள், அவர்களை நீங்கள் பின்பற்றுங்கள், அவர்களை பின்தொடருங்கள், அவர்களை கண்ணியமாகவும் பாதுகாப்பாகவும் அவர்களை வழிநடாத்துங்கள் என்பதாக. அன்பார்ந்தவர்களே, நாம் தலைவர்களாக பின்பற்ற வேண்டியவர்கள் அஹ்லுல் பைத்தினர்கள், நாம் அதை மறந்துவிடக் கூடாது. அன்பார்ந்தவர்களே, ஒரு முறை ஒரு அன்பார்ந்த இஸ்லாமிய நெஞ்சங்களே, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குடும்பத்தை நேசிக்கின்றவர்களுக்கு இந்த உலகத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பல்வேறுபட்ட பாக்கியங்களை கொடுத்திருக்கின்றான். அன்பார்ந்தவர்களே, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய குடும்பத்துக்கு உதவி செஞ்சவர்களுக்கு சுவர்க்கத்தை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கனவில் வந்து கொடுத்திருக்கின்றார்கள். இன்னும் பல்வேறுபட்ட வலிமார்களும் கூட விலாயத்தையும் பெற்றிருக்கின்றார்கள் இந்த நேசத்தின் மூலமாக. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய குடும்பத்தை நேசிக்கின்ற பொழுது விலாயத்தையும் கூட அடையக்கூடிய பாக்கியம் இருக்குகின்றது. அன்பார்ந்தவர்களே, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய பரிசுத்த குடும்பத்தாரை நம்முடைய குடும்பத்தை விடவும் நாம் நேசிக்க வேண்டும். அவ்வாறு தான் சையதுனா சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் நேசித்தார்கள். உமர் பின் அல் கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் நேசித்தார்கள். உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் நேசித்தார்கள். அன்பார்ந்தவர்களே, ஏனைய சஹாபிகள் நேசித்தார்கள். எவ்வாறான சஹாபிகள் நேசித்தார்கள் என்று சொன்னால், வஹியை எழுதிய சஹாபிகள் கூட நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய பரிசுத்த குடும்பத்தாரை நேசித்தார்கள். அன்பார்ந்தவர்களே, இந்த உலகத்தில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய குடும்பத்தை நேசிக்கின்றவர்கள் வெற்றி பெற்றார்களே தவிர தோற்றதே கிடையாது. அன்பார்ந்தவர்களே, இம்மையாக இருக்கட்டும் மர்மையாக இருக்கட்டும், அனைத்து இடங்களிலும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய குடும்பத்தினூடாக நமக்கு வெற்றிகள் காத்திருக்கின்றது. அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய அனைத்து ஹாஜத்துக்களையும் கைராக்கி எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய பரிசுத்த குடும்பத்தாரை நம்முடைய உயிருக்கும் மேலாகவும் நாம் நேசிக்கக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.